நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மெரைன் டேங்க் அக்வாரியம் போய் பார்த்துட்டு இதை பார்த்தோன்னே ஆசை வந்துச்சு, நம்மளும் செட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு வந்து மக்கள் எல்லாமே செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் டேங்க் வாங்கினேன். இது வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கினது $20 ஆச்சு. இது வந்து நம்ம ஊர் கணக்குக்கு 1300 ஆயிடுச்சு. இது வந்து ஸ்ட்ராலரில் வச்சு நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் ட்ராவலில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல வந்து மெரைன் டேங்குக்கு வந்து உப்பு தண்ணி ஊற்றணும். நம்மக்கிட்ட உப்பு தண்ணி இல்லாதனால நம்ம நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம உப்பு போட போகிறோம். இதுக்குன்னு தனியாக அக்வாரியமில் விற்பாங்க. சால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த சால்ட்டை நம்ம போடணும். போட்டதுக்கப்புறம் இதை டென்சிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹைட்ரோமீட்டர் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன போடுறேன்னா ஆயிஸ்டர் செல்ஸ் போடுறேன். ஆயிஸ்டர் செல்ஸ் வந்து pH வந்து அதிகமாகும். இந்த மாதிரி டேங்க்குக்கு pH அதிகமாக தேவை. ஹைட்ரோமீட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் ஹைட்ரோமீட்டர். அந்த சால்ட் லெவல் போதுமா அப்படிங்கிறத இது வந்து உள்ளே விட்டு பார்க்கணும். அந்த க்ரீன் லைன் வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ஃப்ளோட் பண்ண வைக்கணும். அப்படி ஃப்ளோட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சால்ட்டோ இல்லை கம்மியான சால்ட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெரைன் டேங்க்லேருந்து இன்னொரு முக்கியமான எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கிம்மர். இந்த ஸ்கிம்மர் என்ன பண்ணால் உள்ளே இருக்கிற புரோட்டீன் எல்லாத்தையுமே ஸ்கிம் பண்ணி எடுக்கும். உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஆக்சிஜன் பம்ப் வச்சு சிம்பிளாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு ஆக்சிஜன் ஸ்டோன் இருக்கும். அந்த ஸ்டோன் வழியாக வந்துட்டு அது பம்ப் பண்ணி அந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் வெளியே எடுக்கும். அந்த டேங்க்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அந்த டேங்க் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் காரல் ஒன்று செட் பண்ணேன். பார்ப்போம் அடுத்து. இனிமேல் மீன் மட்டும்தான் விடணும். என்ன மீன் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்.